இதோ நிக்கிறானே, உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவன்னு சொன்னியே, அவங்கிட்ட போய் உன் பொண்ணை கட்டிக்கன்னு சொன்னா கூட இந்த வேலையே வேணான்ட்டு ஓடி போடி வேண்டாம், தெரிஞ்சுக்கோ. இதுல என் சம்மதத்தை விட உங்க பொண்ணோட சம்மதம் தான் சார் முக்கியம். ரிஷி, அதை பத்தி நீ கவலைப்படாத. இந்த விஷயம் இல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் அதுல எனக்கு உடன்பாடு இருந்தாலும் இல்லாட்டாலும் இதை நீங்க செய்யன்னு சொன்னா அதை நான் செஞ்சு முடிச்சிருவேன் சார். எங்களுக்குள்ள கல்யாணம் நடந்தாலும் என்ன ஒரு வேலைக்காரனா தான் நடத்தினா. அப்படி கூட சொல்ல முடியாது, அதுக்கும் கீழே நடத்தினா. இத க்ளீன் பண்ணி கொடு. ரிஷி, உன்னதான் என் செருப்ப க்ளீன் பண்ணி கொடு. ஏய், நான் சொல்ல சொல்ல கேட்காம அவ்வளவு திமிரா உன் ஷூக்கு பாலிஷ் பண்ணிட்டு இருக்கியா? இந்தா, இத தொடச்சு கொடு. என்ன சொல்ல சொல்ல கேட்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அந்த செருப்ப க்ளீன் பண்ணு. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு. ஓ, இவர் ஐஏஎஸ் கலெக்டர், ஆபீஸ்க்கு டைம் ஆயி போச்சு. ஒழுங்கு மரியாதை என் செருப்ப க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பு. ஏன், உன்னால இத கூட பண்ணிக்க முடியாதா? ஏய், நீ இந்த வீட்ல இருக்கிறதே எனக்கு பணிவிட செய்யறதுக்கு தான். இங்க இருக்க 10 வேலைக்காரங்கள்ல நீயும் ஒருத்தன். ஓ, புருஷன் நினைப்புல இருக்கீங்களோ? இத நீ எனக்கு கட்டிட்டா நீ எனக்கு புருஷனும் கிடையாது, நான் உனக்கு பொண்டாட்டியும் கிடையாது. இந்த அருவருப்பை நான் கட்டிக்கிட்டதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இன்ஃபேக்ட் இத நான் கட்டிட்டு இருக்கிறது என் உடம்புல 10 கம்பளி பூச்சி ஊறா மாதிரி இருக்கு. உனக்காக கிடையாது, புரியுதா? எனக்காக ஆபீஸ்ல இன்ஜினியர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல. சோ வழியை விடு, நான் ஆபீஸ்க்கு போகணும். என்ன சொல்ல சொல்ல கேட்காம அவ்வளவு திமிரு பிடிச்சு போயிட்டு இருக்க? உனக்கு நான் வழி விட வேண்டியதில்ல, நீ தான் எனக்கு வழி விடணும். ஏன்னா என் வாழ்க்கையில குறுக்க நிக்கிறதே நீ தாண்டா. இங்க பார், ஒழுங்கு மரியாதையா இத க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பு, புரியுதா? என்னால இத க்ளீன் பண்ண முடியாது. திருப்பி அடிக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. சொல்றத செய்யாம அவ்வளவு திமிராவாடா போற வேலைக்கார நாய். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்னோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் நான் தொலைச்சிட்டு நின்னேன். சார், இது அவங்களோட அப்பாவுக்கு தெரியாதா? நீங்க சொல்லலையா? அவரோட பொண்ண வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சா
அவ வாழ மாட்டான்னு நினைச்சுதான் அவர் எனக்கே கல்யாணம் பண்ணி வச்சாரு. இந்த சூழ்நிலையில நான் போய் என் பிரச்சனையை சொன்னா அவரு ரொம்ப உடஞ்சு போயிருவாருன்னு தான் என் கஷ்டத்தை என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மத்தவங்க பார்வைக்கு நான் ஒரு கணவனா அவளுக்கு எடுபடியா இருந்தேன். இதுக்கு பேசாம உங்களை அவங்க டைவர்ஸே பண்ணிருக்கலாமே. அவளால அப்படி பண்ண முடியாம அவங்க அப்பா ஒரு லாக் வச்சிருந்தாரு. லாக்கா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா, டாட், என்னோட கார்ட்ஸ் எல்லாம் இன்னும் அன்பிளாக் ஆகாம இருக்கு. நான் இன்னும் அன்பிளாக் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்றும் கொடுக்கலாமா? டாட், கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் எல்லாத்தையும் அன்பிளாக் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். தாலி கட்டிட்டா மட்டும் அதுக்கு பேர் கல்யாணம் இல்ல. வேற? புருஷன் பொண்டாட்டியா வாழணும். டாட், திஸ் இஸ் சீட்டிங். நீ பண்றதுக்கும் பேர் அதுதாம்மா. எந்த அப்பாவும் பெத்த பொண்ணுக்கு இது மாதிரி ஒரு துரோகம் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க எனக்கு துரோகம் பண்றீங்க. நான் உனக்கு அப்பனாய் செய்யல, ரிஷிக்கு மாமனாரா செய்யறேன். நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக உன் கழுத்துல தாலி கட்டினானே, அந்த விசுவாசத்துக்கு விசுவாசியா செய்யறேன். டாட், அப்போ என்ன சொல்ல வரீங்க? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. நான் வந்து புள்ளைய பெத்துக்கணும், அதுதானே சொல்லாம சொல்றீங்க? குட். நான் சொல்லாமே புரிஞ்சுக்கிட்ட பாரு. வெரி கிளவர். டாட், ஐ காண்ட் அக்ரி திஸ். என்னால இத பேர் பண்ணவே முடியல. போயும் ஒரு வேலைக்காரனுக்கு என்ன புள்ள பெத்துக்க சொல்றீங்க? யாரும் இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. என்னால இத நினைச்சு கூட பார்க்க முடியல. உன்னை பத்தி நினைக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு சொல்லு? நான் என் குடும்பத்தை பத்தி மட்டும் தான் நினைக்கிறேன். என்னோட இந்த சாம்ராஜ்யத்துக்கு ஒரு வாரிசு வேணும். அது ஆணோ பெண்ணோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா வாரிசு வேணும், அதில் நான் கண்டிப்பா இருக்கேன். நீ வாரிசை கொடு, உன் வழியில நான் வரமாட்டேன். ஏன்? பெத்துக்கிட்டதான் புள்ளையா? ஏதாவது ஒரு ஆர்பனேஜ்ல அடாப்ட் பண்ணாத புள்ளை ஆகாதா? நான் அப்படி பண்ணிக்கலையே. என் வாரிசுனா அது என்னோட ஜீன்ல தான் பிறக்கணும். உன் வாரிசு உன்னோட ஜீன்ல தான் இருக்கணும். காட் இட்? டாட், டாட், என்ன வச்சு கேம் விளையாடுறீங்கல்ல? நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். என் வாழ்க்கை அழிச்சிட்டீங்கல்ல, நிச்சயமா அந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது. குஞ்சு மதிச்சு கோழி முடமாவாதுமா. நான் வரேன். ஏய், ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ பதில் சொல்லியே ஆகணும். சார். சார், என்னப்பா? வேணாம் சார், இந்த விளையாட்டை இதோட நிறுத்திப்போம் சார். எனக்கு என்னமோ இது சரின்னு தோணல. ரிஷி, இது கேம் இல்ல. அவளை திருத்துறதுக்கு நான் பண்ற தந்துரும். பிள்ளைய பெத்தா அவன் மாறிடுவாப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இதுல உன் வாழ்க்கையை பணைய வச்சிட்டேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. மகதியை வளர்க்கறதுல நான் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன்ப்பா. அதை திருத்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கூட. கொஞ்ச நாளைக்கு இந்த கஷ்டத்தை எனக்காக பொறுத்துக்கப்பா, ப்ளீஸ்ப்பா. ஐயோ சார், என்ன சார் நீங்க? என்கிட்ட உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குன்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சார். நீங்க இல்லாம நான் இல்லை சார். அதுக்காக நான் உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டேன்ப்பா. என்ன சார், பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சார். ரிஷி, இன்னும் நீ என்ன சாருன்னு கூப்பிடுறதுதான் எனக்கு இப்ப தண்டனையா தெரியுது. மாமான்னு கூப்பிட மாட்டேன்றியே. மகதி என்ன புருஷனை ஏத்துக்கிற வரைக்கும் நான் உங்களை சார்னே கூப்பிடுறேன் சார். லாஜிக்கா பேசுற. சீக்கிரமா உன்னை நான் கூப்பிட வைக்கிறேன். வரேன். அதுக்காக தான் அவ அதுக்காக தான் கர்ப்பமானா. வேண்டா வெறுப்பா அவ அதை சுமந்துகிட்டு இருந்தா. அந்த காலகட்டம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. தான் பிரெக்னண்டா இருக்கேன்ற ஒரு சின்ன உணர்வே இல்லாம என்ன வேணாலும் சாப்பிட்டா, எப்படி வேணாலும் ஒரு கேர்லெஸ்ஸா நடந்துக்கிட்டா. வயிற்றுல இருக்கிற குழந்தைய காப்பாத்த நான் ஒரு பெரிய போராட்டத்தையும் சந்திச்சேன். குழந்தைய பெக்கிற வரைக்கும் தான் நான் பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் அதுக்கு பால் கொடுக்க மாட்டேன்,
அந்த மாதிரி ஒரு 1000 கண்டிஷன் போட்டா நாங்களும் எல்லாத்துக்குமே சம்மதிச்சோம். டிரைவர் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உடனே நான் வரேன். ஓகே மேடம். என்னம்மா நாளைக்கு தான் உனக்கு டிஸ்சார்ஜ், இன்னைக்கே வந்துட்ட? அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு பிடிக்கல. இந்த சனியை வேற எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு. ஒரு ராத்திரி கூட என்ன தூங்க விடல. என்னம்மா குழந்தைய அம்மா திட்டுற? தூங்க விடலனா திட்டாம என்ன பண்ண சொல்றீங்க? குழந்தைக்கு என்னம்மா தெரியும்? அப்போ நான் திட்டுறது மட்டும் தெரிய போதா? உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. குழந்தை கொடுமா. ஏய் நில்லு. என்னோட கார்ட்ஸ் எல்லாம் அன்பிளாக் பண்ணியாச்சா? எல்லாம் ஆக்டிவேஷன்ல தான் இருக்கு. குடு. கொடுமா. நீ ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடு. கொஞ்சுங்க, நல்லா கொஞ்சுங்க, ஆசை தீர கொஞ்சுங்க. உங்க ஜீன்ல பிறந்த எனக்கு என் ஜீன்ல பிறந்த உங்க பேத்தி எவ்வளவு ஆசையா இருக்கும். ஆசை தீர கொஞ்சுங்க. குழந்தைக்கு முதல்ல பால் கொடுமா, அப்புறம் நம்ம பிரச்சனையை பேசிக்கலாம். ஆஹா. இங்க பாருங்க, பெத்து குடுக்கறது மட்டும்தான் பேச்சு. இந்த பால் குடுக்கறது பவுடர் அடிக்கிறதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. இப்படி பேசினா எப்படிமா? நீங்க பேசினப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிடிக்காத குழந்தைய 10 மாசம் வயித்துல சுமந்து அத பெத்து வேற எடுத்திருக்க. இதுல கண்டிஷன் மேல கண்டிஷன் போட்டப்போ எனக்கு எப்படி வலிச்சிருக்கோம். இப்ப நல்ல அவஸ்தைப்படுங்க. ஓ, தோர எங்கதான் இருக்கீங்களோ? சிபா. பாப்பாக்கு பசிக்குதாமா? என்ன மாமனும் மாப்பிளையும் குழந்தையோட பயங்கரமா கொஞ்சம் விளையாடுறீங்க போல. நடக்கட்டும் நடக்கட்டும், நான் கிளம்புறேன். மகதே, குழந்தை அழுதுமா, பசியா இருக்குமா, பால் கொடுமா. உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்றது, அந்த குழந்தைக்கு பசிச்சா கடையில போய் பால் பாட்டில் வாங்கி பாலை கொடுங்க. புரியுதா? மகதி, என்ன சார் குரல் எல்லாம் வசதி பேசுறீங்க? உனக்கு நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன், என்கிட்ட குரலை வசதி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதேன்னு. புரியுதா? குழந்தை பசிக்குதுன்னு அழுதுகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல எங்கடி போற? அந்த குழந்தைக்கு பசிச்சா எனக்கு என்ன, நான் எங்க போனா உனக்கு என்ன? ஓ, புருஷன்ல பின்வாசல் வழியா வந்த ஃபார்மாலிட்டி புருஷன் தானே. மகதே, என்னாச்சுமா உனக்கு? என்ன பேச்சு பேசுற நீ? ஏன் தமிழ்ல தானே சொன்னேன், உங்களுக்கு புரியலையா? எனக்கு கிளப்புக்கு டைம் ஆச்சு. தேவையில்லாம உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இங்க இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். ஏய், குழந்தை யார் பாத்துக்கிறது? குட் குவெஸ்டின் மிஸ்டர் ரிஷி. தோ குத்துக்கல்லு மாதிரி ஒரு பெரிய மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் பாத்துப்பாரு. அப்படி அவரால முடியலனா வாங்கி கொஞ்ச நேரம் நீ பாத்துக்க. புரியுதா? உனக்கு குழந்தை மேல கொஞ்சோட பாசமே இல்லையா? அதே கேள்வியை உங்களை நான் திருப்பி கேக்குறேன். என்னைக்காவது உங்க குழந்தை மேல உங்களுக்கு பாசம் இருந்திருக்கா? என் வாழ்க்கை நீங்க சீரழிக்கல. சீரழிக்கலமா, உன் சீர்திருத்த பார்த்தமா. அப்பா, உங்க புராணத்தை கேக்குறதுக்கு இங்க நான் ஆள் இல்ல. முதல்ல குழந்தைய யாரு பாத்துக்கிறது, யாரு போய் பால் பாட்டில் வாங்குறதுன்னு சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க.
தேவையில்லாம என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க, புரியுதா? ஏ மகதி, மகதி, மகதி! ஏ போகாத, இங்க வா. மகதி, சொல்றத கேளு, நில்லு. ஏ மகதி, மகதி, மகதி! சாரிப்பா, இவ்வளவு திருத்துறன்னு நான் உன்னுடைய வாழ்க்கை பாழாக்கிட்டேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. அவ திருந்த மாட்டா, அவ திருந்துற ரகம் இல்ல. ஒரு குழந்தை பிறந்த அவ மாறிடுவான்னு நினைச்சேன், ஆனா இன்னும் அப்படியே தான் இருக்கா. என்னை மன்னிச்சிரு ரிஷி, நான் உனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன். எனக்கு மன்னிப்பு கிடையாது ரிஷி, எனக்கு மன்னிப்பே கிடையாதுப்பா. வாங்க வாங்க. என்னடா செல்லம், பாப்பாக்கு பசிக்குதா? மகதியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை கெடுத்துட்டுதா அவ அப்பா வேதனைப்பட்டாரு. அந்த மன உளைச்சல்லையே அவரும் இறந்து போயிட்டாரு. அவருக்கு அப்புறமா அந்த சொத்தை யார் ஆள்றதுன்னு உயில் எழுதி வச்சிருந்தாரு. விஸ்வநாதனாகிய நான் என் சுய சம்பாத்தியத்தில் சேர்த்த சொத்துக்கள் அனைத்தையும் என் சுய நினைவுடன் எதிர்கால சிந்தனையுடன் யாருடைய வற்புறுத்தலும் இன்றி எழுதி வைக்கும் உயில் இது. எனது மரணத்திற்கு பிறகு என்னுடைய கீழ்காணும் சொத்துக்களை நான் எனது மகள் மகதி. போதும் சார், போதும். அதுல என்ன எழுதிருக்காருன்னு எனக்கு தெரியாதா? சொத்தெல்லாம் என் பேர்ல தான் இருக்க போகுது. அதை வேற வேஸ்ட் எதுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க? படிக்க வேண்டாம், ஃபார்மாலிட்டிஸ்லாம் நான் பாத்துக்கிறேன். இருங்கம்மா, படிச்சு முடிச்சிடுறேன். எனர்ஜிலாம் எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க வக்கீல் சார்? போதும்னு சொல்றேன்ல, நிறுத்திடுங்க. என் திருப்திக்கு நான் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் 2 பேர் சைன் பண்ணிருங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க சார், நீங்க படிங்க. அதுல எழுதிருக்கிறது எதுவும் நீ எதிர்பார்க்கிற மாதிரி இருக்க போறது கிடையாது. வழிபோக்கனுக்கும் வம்சா வழியில வந்தவளுக்கும் வித்தியாசம் இல்ல? எனக்கு அது தெரியும் மகதி, நான் எதுவுமே எதிர்பார்க்கல. பாப்போம் பாப்போம் பாப்போம். சார் படிங்க. கீழ்காணும் சொத்துக்களை நான் எனது மகள் மகதி. கேட்டுச்சா? கேட்டுக்க. சார் மேல படிங்க. மகள் மகதி வயிற்று பேத்தி ரித்திகாவின் பெயரில் எழுதி வைக்கிறேன். லூசாயா நீ? லூசாமி பைத்தியம் பிடிச்சு போயிருக்கா உனக்கு? பைத்தியம் பிடிச்சு போயிருக்கு. இன்னும் வேற என்ன எழுதி வச்சிருக்க அந்த ஆளு? படிங்க. ரித்திகா குழந்தை என்பதால் குழந்தை யாரிடம் இருக்கிறதோ, அதாவது மகதி அல்லது எனது மருமகன் ரிஷி, இவர்களில் யாருடைய பராமரிப்பில் குழந்தை இருக்கின்றதோ அவர்களே இந்த மொத்த சொத்துக்களின் கேர்டேக்கராக இருந்து இதை ஆண்டு அனுபவித்து வர வேண்டும். என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? மேல மேல படி. அப்போதும் அவர்களுக்கு அனுபவிக்க மட்டுமே உரிமை இருக்கிறது, விற்கும் உரிமை இல்லை. மேலும் ரித்திகாவிற்கு பிறகு மகதி ரிஷி தம்பதிகளுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கும் இந்த சொத்தில் பங்கு உண்டு. சொத்துக்களின் விபரம்: 1, வீடு மற்றும் எனக்கு சொத்தே இல்ல, இதுல நீ விவரம் படிக்கிறியா?
விசுவாசமா? இந்த ஆளு மட்டும் உயிரோட இருந்திருந்தா இவனை நான் நசுக்கியே சாவடிச்சிருப்பேன். மேடம் மேல படிக்கவா? ஒரு மண்ணாங்கட்டியும் தேவை கிடையாது. என்ன கையெழுத்து தானே போடணும்? ஓகே மேடம். சார் நீங்க ஒரு கையெழுத்து போடுங்க சார். இங்க சார். அவ்வளவுதான் சார். வரேன் சார். வரேன் மேடம்.